மேரேஜ் ஸ்டோரியா ஆரம்பிச்சிடாதீங்க. ஆமா, எப்படி வந்தீங்க ரெண்டு பேரும்? ஸ்கூல் ஆட்டோல தான். ஆட்டோமேன் வீட்டுக்கு போகாம ஏன் இங்க கூட்டிட்டு வந்தீங்கன்னு கேக்கலையா? அதுவா, நான் அதே பாக்கணும். அவங்க இங்க இருந்து எங்களை வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுவாங்கன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டேன். பாரு, ரொம்ப தைரியம் உனக்கு. இந்த கண்மணி குழந்தைங்களை சாப்பிட வை. தேங்க் யூ சோ மச் பாட்டி. சித்தி கையால சாப்பிட்டு எவ்வளவு நாள் ஆச்சு தெரியுமா? அவங்க ஊட்டி விட்டாலே அந்த சாப்பாடு ஆட்டோமேட்டிக்கா சூப்பர் ஆயிடும். நீங்க ஊட்டி விடுங்க சித்தி. அழிக்க நினைச்சா அத பாத்துட்டு என்ன சும்மா இருக்க சொல்றீங்களா? உன் பழைய காதல தெரிஞ்சு உன் பொண்டாட்டி கோச்சிட்டு போனா அதுக்கு அவ என்னடா பண்ணுவா? உன் அருமை தெரியாம உன்னை தூக்கி எறிஞ்சிட்டு போனவளுக்காக உன் வாழ்க்கை நீ எதுக்குடா கெடுத்துக்கிற? அவளை மறந்து தொலை. நீ வெண்ணிலாவை லவ் பண்ண விஷயம் இவ்வளவு நாளா எனக்கே தெரியாது. இப்பதான் எனக்கே தெரிஞ்சது. நீ மட்டும் உன் கல்யாணத்துக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லி இருந்தேன்னா நானே உனக்கு அவளை கட்டி வச்சிருப்பேனே. உன் திறமைக்கும் தகுதிக்கும் எல்லா வகையிலயும் பொருத்தமா இருக்கிற ஒருத்திய அநியாயமா நீ மிஸ் பண்ணிட்டியடா. ஆனா எனக்கு எந்த வருத்தமும் இல்லையா பாட்டி. அவளை மிஸ் பண்ணதுனாலதான் எனக்கு என் கண்மணி கிடைச்சா. டேய், அதான் உன் கூட வாழவே முடியாதுன்னு உன் உறவையே முடிச்சு போட்டு போயிட்டால. அது முழுசா முடிஞ்சு போச்சுன்னு எப்படி சொல்ல முடியும்? அது எங்க ரெண்டு பேருக்கும் இருக்கிற ஒரு சின்ன சின்ன பிரிவு, சின்ன கருத்து வேறுபாடு தான். இப்படியே நீ உன்னை சமாதானப்படுத்திக்கிட்டு உன் வாழ்க்கையை தொலைச்சிடாத அன்பு. எழுதி வச்சுக்கோ. முதல்ல நீ வெளில போ. ஓடி அன்பு